இன்னைக்கான வீடியோ என்னன்றதை பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அதுதான் இன்னைக்கான வீடியோ. அண்ட் மீதி வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இவங்க வர சொன்னால் ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளோ லேட்டாக வர முடியுமோ வராது. கரெக்டாக தான் இருக்குது பஸ் எடுக்கிறதுக்கு. பஸ் எடுத்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானலுக்கு ஒரு சம்மர் டைம் வெயில் காலத்தில் தான் வந்து போவாங்க. ஆனால் நம்ம வந்து இருக்கிறதுலே லாஸ்டான ஒரு செப்டம்பர் மந்தில் தான் வந்து போகிறோம். டிக்கெட் ஃபேர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 645 ரூபா ஒரு ஏசி பஸ்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது 6 o'clock கிளம்புது. இது 5வது பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பஸ் வந்து அவுட் ஆகுது. இங்கேருந்து ஷார்ப்பாக 6 மணிக்கு எடுத்துடுறாங்க இந்த பஸ்ஸு. மீதி வந்து நான் கொடைக்கானல் போய் கண்டினியூ பண்ணலான்றது வந்திருக்கேன். ஏசி எப்படி இருக்கும்னு தெரியல, உள்ளே போய் உட்காந்தா தான் தெரியும். ஏசி ஸ்லீப்பர் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய்ட்டு ஏசி கண்டிஷன்லாம் பார்த்தா தான் தெரியும். ஓகே மக்களே, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி கேட் வந்து இருக்காரு. அவர் இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள அவர் இருக்காரு. அதனோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லே இப்போ தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க சேனல்லே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ பெட்டராக பண்ணுறாங்க. அவங்க நல்லா ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு வராங்க. உங்களுடைய சஜஷன் எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஓகே மக்களே, மீதி வந்து நான் கொடைக்கானல் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம். கொடைக்கானலில் தி பெஸ்ட்டாக வந்து இங்கே ரூம் வந்து இது பண்ணிடணும். மொத்தம் 4 பேர். அதுக்கான ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவலிங் தான் வந்து தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். 400 ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 600 அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது சீசன் டைம் இல்லைன்றதை நினைக்கிறேன். மேபி அதனால் இப்போ நம்ம செப்டம்பர் மந்தில் வந்திருக்கோம். நான் அவங்களோட கான்டாக்டும் நான் இங்கே கொடுக்குறேன். வேணுன்றவங்க தேவைப்பட்டா செக் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால் கொடுக்குறேன். வேறு எதுவும் தேவையில்ல. பர் பர்சனுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 15லேருந்து 18ன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வியூ பாயிண்ட்லேருந்து குணா கேவு வந்து சொன்னது என்னன்றது பார்த்திங்கன்னா அங்கே வந்து 1 ஹவருக்கு மேலே எடுக்குன்றது வந்து சொல்கிறாங்க. நம்ம இன்னும் அதாவது ஃபஸ்ட் டைம். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம். மேபி நீங்கள் யாருன்னா போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு கீழே பார்த்த ரூமு எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் வந்து மேலே வந்து வந்திருக்கேன். ஒன்ஸ் நான் இந்த பண்ணி காட்டுறேன் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. நான் கீழே பார்த்த ரூமு, பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இது ஒன்ஸ் பாருங்கள், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. வாங்க அங்கே பாருங்கள் வியூ எல்லாம் ஒரு வேகம் போட்டு பேக்கேஜ் தான் எடுக்கலான்றது நான் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி தரமாக வந்து நம்ம பயலுகளோடு வந்து பக்காவாக எடுத்துட்டோம். அண்டு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுது. என்னன்றதுனா லைஃப்பில் எப்பயுமே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருங்க. எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, இருக்கும் போதுக்குள்ளே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்ட்டு. அது வைத்தறிச்சல், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்ந்துருங்க, அவ்வளோதான். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காட்டேஜ் உள்ள வந்து நம்ம வந்துட்டோம். தென் இங்கேருந்து வந்து நிறைய இடங்கள் இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தரமாக இருக்க போகுது. இன்றைக்கி கம்ப்ளீட் விளாகாக இருக்க போகுது. அண்டு 18 இடம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன ஒன்று ஒன்றா நம்ம வந்து இங்கே இருக்கிறதுலே தி பெஸ்ட்டாக காட்ட முடியுதா அப்படின்றத நம்ம வந்து இந்த இனி வரக்கூடிய விளாகில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் போன விளாக்லாம் ஒரு சிலது கொஞ்சம் அப்படி தடுமாற்றங்களாக வந்து போயிடுச்சு. இனி வந்து அது இருக்காது. அங்கே பாருங்கள் க்ளவுடு எப்படி இருக்குது பாருங்கள். மேகமூட்டம், அதுவும் மலை மாதிரியே இருக்குது. வீடுங்கள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதெல்லாம் கட்டின இன்ஜினியரு இல்லை மேஸ்திரிலாம் என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். அங்கே மண் ஏற்றுறதுலேருந்து கல் எடுக்கிறதுலேருந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே இந்த இடம் வந்து கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும். ஓகே மக்களே, மீதி வந்து நான் டூர் அங்கே போயிட்டு வேன் ஏறிட்டு இன்னும் எவ்வளோ விஷயங்களை
கம்ப்ளீட் டீட்டெயில்டாக காட்ட முடியுமோ பார்க்கலாம். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு சாப்பிட்டு அடுத்து மூவ் பண்ணலாம். ஓகே மக்களே, பாய். ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தோம் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர் பக்கத்தில். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். உங்கள் இப்போ தான் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாமா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் வந்துட்டு இங்கே ரூமும் வந்து எடுத்துட்டோம். வியூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலைல வந்து சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ராதா மெஸ்ன்னு இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இது வந்து ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது இன்னும் ஈவினிங் ஆக ஆக நமக்கு வந்து இன்னுமே கூட பெட்டராக இருக்கும். இந்த லைட்டிங் வந்து அந்த சைடு மாறும்போது இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து இந்த சைடு இருக்கிறதுனால காலையில் ஒரு 8 மணி ஆகுது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படி திரும்பின உடனே ஹோட்டலு நம்ம ரூமுக்கே எதிர்த்தாப்புலேயே இருக்குது. ஃபுட்டு இன்றைக்கி இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குன்றது வந்து சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பேக்ரவுண்டே வேறு லெவலில் இருக்குது. அண்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆட் ஆகிருக்காரு. தென் நம்ம கேமராமேனும் இங்கே தான் இருக்கார். ரொம்ப நாளாக நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் தான் நம்ம கேமராமேனு. வீடியோவிலையும் வரமாட்டேங்கிறாரு. நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன் வீடியோவில் வாங்க. 1 லேக் அடிச்சு வரலாம் பார்த்தேன். 1 லேக் அது கொஞ்சம் நாள் எடுக்கும். கூடிய சீக்கிரத்தில் எடுக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து வந்திருக்கிறது நம்ம வந்து பயப்படவே இல்லை. வருதோ வழியோ ஃப்ரண்ட்டில் போய் நின்று டக்குன்னு பேச வந்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் கொஞ்சமே இன்னும் கூட பெட்டராக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ரூமும் வந்து பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி காட்டுற இடமும் வந்து தரமாக இருக்குது. அதுதான் விஷயம். அண்டு ஒன்ஸ் நான் வியூ காட்டுறேன் பாருங்கள் பேக் சைடு எப்படி இருக்குன்றத. கார்த்தி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் டைம் தான், நல்லா இருக்குது ரிவ்யூ. வந்தேன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கொடைக்கானல் வந்து சூப்பராக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. லைஃப்பில் அது மட்டும்தான். நினைவுகள் தான் நம்மளை வந்து கொண்டு போகும் எல்லாத்துக்கும். என்ன ஒன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. எனக்கு உண்மையாகவே இது வந்து ஃபஸ்ட் டைம். நான் இது வந்து சும்மா சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது ரிவ்யூ, வேறு லெவலில் இருக்குது இடமே. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடித்து விட்டு கிளம்புவோம். இட்லி பொங்கல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டூரிசம் கைடு வந்து இருக்காங்க. அவங்க வந்து பர் பர்சனுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 18 இடம் வந்து சுற்றி காட்டுறாங்களாமா. போய் வீடியோ எடுத்து போடுறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 15 இடமா எடுக்க போகிறோம். ஒவ்வொரு இடமா தான் எப்பா என்ன குளிர். அங்கே பேக்ரவுண்டை கொஞ்சம் பாருங்க, கிளைமேட் பாருங்க, வெறித்தனமாக இருக்குங்க. வந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வரோம். இன்னொன்று ஊட்டி போகலான்றது பிளான் போட்டிருந்தோம். பட் அங்கே போனால் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம அஜி தான் சொல்லியிருந்தாரு. அதனால தான் கொடைக்கானல் ட்ரிப்பு சாப்பிட போகலாமா. ஆனால் இது வந்து ப்ரொமோஷனாக அடிக்க மாட்டோம். நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து எந்த அளவுக்கு காசு வாங்கிட்டு மட்டமாக பண்ணுற முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. எல்லாமே ப்ரொமோஷன் தான். ஆனால் பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க. அது வந்து நம்ம அவங்க போடுறவங்கள குத்தம் சொல்கிறதா இல்லை அவங்க கொடுக்குறவங்கள குத்தம் சொல்கிறதான்னு தெரில. ஏன்னா நீங்களே சொல்லுவீங்க உனக்கு வைத்தறிச்சல்ப்பா அதனால் நீ சொல்கிற அப்படின்ட்டு. பட் என்ன விஷயம்னா பெய்டு ப்ரொமோஷன்னா அதை சொல்லிட்டு போடுங்க. எல்லாருமே அது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கடை இருக்குது, ராதா மெஸ். அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். வாங்க ட்ரை பண்ணலாம். வாங்க போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கல் தோசை, ஒரு வடை, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு ராதா மெஸ்ஸில் வந்து வாங்கிடுவோம். எப்படி இருக்குன்னு அஜி என்ன சாப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா பூரி. இங்கே வந்து மார்னிங், அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன். இது 2 மட்டும்தான் இருக்குது. ஈவினிங்கில் கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆமாம், ப்ரைஸ். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு முதல்ல வடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
என்ன வடை? சாரி, நீங்க இவ்வளவு சூடா சாப்பிடக்கூடாது. ஓ இந்த பல்லா நல்லா இருக்குது மெதுவோட, நல்லா காரம் சாரமாக ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி இருக்குது. அஜித் இதெல்லாம் நான் பண்ணல. நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் கடல் கறிங்க. தரமாக இருக்குது. வடையை வந்து ஆட்டையை போடுறாரு நம்ம கேமராமேனு. இதெல்லாம் வந்து வேலையா இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே. தோசை கல் தோசை இருக்குது. தென் ஆம்லேட்டை எடுத்து கல் தோசையில் லைட்டாக வச்சு அதை வச்சு தரமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி வந்து நம்ம கிளம்புறோம். இப்போ 9 o'clock வந்து வேன் வந்து வந்துடும். அதில் போயிட்டு மீதி வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மொத்தம் 18 இடம் பிடிக்கிறோம் இன்னைக்கு. கடை நாங்கள் ஒரு 40 வருஷமாக போட்டிருக்கோம். இது பாரம்பரியமாக எங்கள் அம்மா காலத்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து ஓடிட்டுருக்கு. வெஜிடேரியன் தான் போட்டுட்ருக்கோம். வெஜ்ஜு நான்வெஜ் ஆம்லேட் ஆஃப் ஆயிருந்த மட்டும் தான் பாரம்பரிய உணவு தான் எல்லாமே. கடை கரெக்டாக எந்த இடத்துல? அண்ணா சாலை, இந்த ஏரியா பேர் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இருக்குன்னா அண்ணா சாலை அந்த இடத்துல இருக்குது. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. இன்னொன்று ஃபுட்டு காலையில் என்னென்ன போடுறீங்க, மதியம் என்னென்ன இருக்கும், காலையில் டைமிங் எப்படி உங்களுக்கு? காலை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இட்லி, தோசை, பொங்கல், பூரி, ஆப்பம், பணியாரம் ஒரு ஐட்டம் போடுவோம். இன்றைக்கி இல்லை, அது நான் பணியாரம் போடுவோம். சரி. இடியாப்பம் எல்லாமே இருக்கும். மதியானம் சாப்பாடு ஒயிட் ரைஸு, தக்காளி, லெமனு, தயிர். ரேட்டில் எப்படின்னா 80 ரூபா சாப்பாடு. ஒரு காய், ஒரு கூட்டு ஐட்டம். சாம்பார் ரசம் வெஜ்ஜு தான். இது நான்வெஜ் கிடையாது. நான்வெஜ் கிடையாது. அதாவது சும்மா எக்கு மட்டும். எனக்கு அவரு அந்த மீன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்பு மதியானம் அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, நன்றி நன்றி. இன்னொன்று உங்களுக்கு இந்த கொடைக்கானலில் ஒரு நல்ல இடம்னா சுற்றி பார்க்கலான்னா உங்களுக்கு என்ன சஜஷன் போகும்? கொடைக்கானல் பொறுத்து எல்லாமே பெஸ்ட்டாக, ஒரே ரவுண்ட் தான், ஹில்ஸ் தான், எல்லாமே வந்து இயற்கை தான். எல்லாமே இல்லைண்ணா, இதுலேயே ஒரு பெஸ்ட்டான இடம்னா இங்கே போய் சுற்றி பாருங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பீங்கன்னா? அப்படின்னா நீங்கள் மேல்மலை சைடு போகலாம். பூம்பாறை, மன்னமுன்னூர், கவுஞ்சி ஃபுல்லாக வந்து கிராம ஏரியா, மலைகளாக்கும் நல்லாயிருக்கும் அது அந்த ஏரியா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. போது எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா?